100 நோய் உடம்புல தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் 10 நாள் சொல்லி தருவேன். எல்லா நோயுமே சரியாயிடும். இது நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். அதில் ஒரு 20-30 நோயோட பேரை இப்போ சொல்லிவிட்டு அந்த எக்ஸசைஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன். அந்த எல்லா எக்ஸசைஸும் செய்யணும்னா நான் 10 மணி நேரம் வீடியோ போடணும். அது முடியாது, நீங்களே பார்க்க மாட்டீங்க. நான் இப்போ போட போகிறது 5 நிமிஷம் 7 நிமிஷம் தான். அதனால் அது என்ன நோய்க்கு எப்படி செயல்படுது, அது எப்படி எல்லாம் சேர்ந்து அது சரியாகும் அப்படிங்கிறத அதை நான் ஃபிசியோதெரப்பி ப்ரோக்ராமாகவும் யோகா ப்ரோக்ராமாகவும் ப்ரிவென்ஷனுக்கான ப்ரோக்ராமாகவும் ஸ்போர்ட்ஸ்காரங்களுக்கான ப்ரோக்ராமாகவும் வந்ததுக்கப்புறம் சரி பண்ணுற ப்ரோக்ராமாகவும் என்னால் கொடுக்க முடியும். எல்லாம் ஒன்றோடு ஒன்று இன்டர் கனெக்டட்னால தான் எல்லா நோய்க்கும் பொருந்துது. உங்களுக்கு அதுதான் நான் புரிகிற மாதிரி இப்போ சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டால், நோய்களோட பேரை சொல்லிவிட்டு இதெல்லாம் எப்படி ஒரே இடத்துல கொண்டு வர முடியுதுன்னு சொல்லிடுறேன். நான் ஒரு பக்க தலைவலி, மைக்ரைன் நோய் நம்பர் 1, இது மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். டினிட்டஸ் சவுண்டு காதுக்குள்ளே, அதுக்கப்புறம் 2 பக்கமும் தலைவலி, தலையில் குத்துற மாதிரி இருக்கிறது, ஐயில் இப்படி மயமயன்னு இருக்கிறது, அப்புறம் தாடியில், இதுக்கெல்லாம் டிசீஸ்க்கு பேர் இருக்குது. அந்த நேரத்தை விரயம் பண்ண வேணாமன்னு சொல்லலை. டிஎம்ஜே ஜாயிண்ட் ப்ராப்ளம், இதுக்கு பேர் காதுக்குள்ளே சவுண்டு வந்தால் டினிட்டஸ், ஐயில் ஏதாச்சும் வந்தால் பிளட் விசன் ஆர் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஐ ஸ்ட்ரெயின், இந்த மாதிரி மூஞ்சில் வலி, சைனசைட்டிஸ், இந்த இடத்துல எல்லாம் வலி, ஸ்டெனோக்ளோடோமாஸ்டைட், ட்ரெக்பீசியஸ் வலி, நெக் பெயின், அப்புறம் இந்த இடத்துல வலி, அப்புறம் இந்த ஸ்டெனோக்ளோடோமாஸ்டைட் ட்ரெபீசியஸ் வலி, இதை சுற்றி வர்ற வலியெல்லாம் சர்வைகோஜெனிக் பெயின், சர்வைக்கல் ஸ்பான்லோசிஸ், சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ், டிஸ்பல்ஸ், டிஸ்புரோட்டோசன், டிஸ்புலாப்ஸ், பிரேக்கியல் நியூரால்ஜியா, சர்வைக்கல் ரேடிகுலோபதி, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தமிழில் கழுத்தில் ஸ்ட்ரெயின், கழுத்தெலும்பு தேய்மானம், ஜவ்வு வீங்கி, ஜவ்வு தொத்தி, ஜவ்வு விலகி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, அப்புறம் அப்படியே டென்னிஸ் எல்போ, லேட்ரல் எபிகாண்டிலைட்டிஸ், கோல்ஃபர்ஸ் எல்போ, மீடியல் எபிகாண்டிலைட்டிஸ், கார்பல் டன்னல் சிண்ட்ரோம், கை விரலில் டீனோசைனோவைட்டிஸ் ஆர் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் வர வலி, அதுக்கப்புறம் செஸ்ட் பெயின், பால்பிட்டேஷனு, பிரெஸ்ட்டில் வலி, அப்புறம் காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் இந்த ரிப்ஸில் இதுல எல்லாம் வலி, அண்டர் ஆர்ம்ஸில் வலி, இல்லை கையை மேலே தூக்குனா வலி, சைடில் கொண்டு போய் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்ச வலி, நைட் அந்த பக்கம் திரும்பி படுத்த அம்மா போடுற இடத்துல வலி, கை விரலில் மரமரப்பு, ஃப்ரோசன் ஷோல்டர், அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரியாத்ரைட்டிஸ், அப்புறம் கையில் கரண்ட் விடுற மாதிரி, அதுக்கப்புறம் இம்பேலன்ஸு, அது ஒரு நோய் தான், வெர்டிகோ, ஒரு பக்கம் திரும்பினா சுற்றுறது, அதுக்கப்புறம் வெர்டிகோ தவிர, இம்பேலன்ஸ் தவிர, கிடினஸ், தலை சுத்தல், வாமிட்டிங் சென்சேஷன், நாசியா, அந்த பேரில் ஏன் சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு டிசீஸில் இருக்குது. அந்த ஒரு டிசீஸ்க்கே பல டாக்டரை பார்ப்பீங்க. இதெல்லாம் சேர்ந்தும் சிலருக்கு வரும். இதெல்லாமே ரூட் காஸ் ஒரு ஸ்பைனல் கார்டாக இருக்குது. அதனால தான் எல்லாம் சேர்த்து என்னால் சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் அப்டாமனில் ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கிறது, இல்லை யூரின் மோஷன், இதெல்லாம் அன்கண்ட்ரோல்டாக யூரின் இன்கான்டினன்ஸ், பிளாடர் இன்கான்டினன்ஸ், பவல் இன்கான்டினன்ஸு, இருமுனா தும்முனா யூரின் போயிடுறது, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குள்ளேயே போயிடுது, பெட்டில் போயிடுது, மோஷன் அதே மாதிரி போயிடுது, இங்கே ஹிப்பில் வலிக்கிறது, ஓஏ ஹிப்பு, இல்லை ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ், இடுப்பில் இடுப்பெலும்பு தேய்மானம், ஸ்ட்ரெயின், ஜவ்வு வீங்கி, ஜவ்வு தொத்தி, ஜவ்வு விலகி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, லம்பர் ஸ்பான்லைட்டிஸ், டிஸ்பல்ஸ், டிஸ்புரோட்டோசன், டிஸ்புலாப்ஸ், பிரேக்கியல் நியூரால்ஜியா, அப்படியே சயாட்டிக்கா பெயின், முட்டியில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், முட்டி தேய்மானம், குதிங்காலில் காலையில் எழுந்திரிச்சா ஊன முடியல, ரொம்ப நேரம் உட்காந்து எழுந்திரிச்சா ஊன முடியல, குதிங்கால் வலி, பிளான்டர் ஃபேசைட்டிஸ் ஆர் கால்கேனியல்ஸ் பர்ரு, வேரிகோஸ் வெயின், பச்சையாக நரம்பு இருக்கிறது, அதுக்கப்புறம் நிறையா லோவர் லிம்பில் கரண்ட் விடுற மாதிரி இருக்கிறது, பேராப்ளீஜியா, குவாட்ரிப்ளீஜியா, பக்கவாதம், ஒரு சைடு ஹெமி பேரசிஸ், ஹெமிப்ளீஜியா, மூஞ்சி ஒரு பக்கம் இப்படி போயிடுது, ஃபேஷியல் பேல்ஸ், பெல்ஸ் பேல்ஸ், இதெல்லாமே இருக்குல்ல. வெயிட் அதிகமாக இருக்கிறது, இல்லை சுகர் பேஷண்ட்ஸு, டயபெட்டிக் ரிவர்சல் ப்ரோக்ராம், பிபி பேஷண்ட்ஸு, ஹைப்பர் டென்ஷன் ரிவர்சல் ப்ரோக்ராம், வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், அப்புறம் தைராய்டு இருந்து அதனால் இப்போ அவரது ஹார்மோனல் ரிவர்சல் ப்ரோக்ராம், தைராய்டு மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், ஹெர்னியானால் வர்ற பல வகையான ஹெர்னியாஸ்க்கு வர ப்ரோக்ராம்ஸ், பிராங்கியல் ஆஸ்துமா, பிராங்கிக்டேசிஸ், இது இன்னும் நீண்டுக்கிட்டே போகுதுங்க. 100க்கு மேலே தான் இருக்கும், 100 கம்மியாக இருக்காது. உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும் இவ்வளோ சொன்னது. ஆனால் அந்த உண்மையை உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இதுக்குள்ளே பயங்கரமான சீக்ரெட் இருக்குது. தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி 7 ரெப்பிட்டிஷனோட ஜென்டிலாக கண்ட்ராக்ட் ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் சொல்கிறப்போ
ஓவரால் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, எல்லா மசிலும் ஸ்ட்ரென்த் ஆகுது, எல்லா செல்ஸுக்கும் சுகர் இதெல்லாம் தேவைப்பட்டு கலோரி செலவாகுது. அண்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்கிறப்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி குறையுது, அதில் லங்ஸ் சம்மந்தப்பட்டது மற்றதெல்லாம் குறையுது. இதையெல்லாம் சொல்கிறப்ப வெயிட் மேனேஜ் ஆகுது. இப்படி எல்லாமே ரிலேட்டடாக இருக்குது. ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம் எக்ஸசைஸு. ஒரு ப்ராப்ளம்காக வந்திருக்கீங்க, ஆனால் அது பல ப்ராப்ளம்க்கு வேலை செய்யுது. இதே பல ப்ராப்ளத்தோடு சிலர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமையுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நோயை நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ண வேணாம், எதுவுமே தெரிஞ்சிக்க வேணாம். நீங்கள் பாட்டில் உங்களுக்கு இதுக்குள்ளேயோ இதுக்கு மேலேயோ இது நீங்களே யோசித்து கண்டுபிடிச்சிக்கோங்க. இதில் இருக்கிற இந்த ட்ரபுள்குள்ளே ஏதாச்சும் இருந்துட்டால் நேராக பேசாமல் என்ரோல் ஆகி அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி கண்டிப்பாக சரியாகலாம். நான் சொல்கிறது முற்றிலும் உண்மை, எனக்கு அது தெரியும். ஆனால் அதை பிரித்து தான் உங்ககிட்ட சொல்கிறேன். புரிய மாட்டேங்குதுன்னு தான். ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த வீடியோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கஷ்டப்பட்டு அதை பேசிகிட்டு இருக்கேன், ஷார்ட்டாக வேற முடிக்கணும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதிலிருந்து அது வரைக்கும் நிறைய ட்ரபிள் சரியாகும். இப்போ இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னீங்கன்னா அறியாமையில் தான் பேசுகிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் குறிப்பிட்ட எக்ஸசைஸில் சரியாகும்னு சொல்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே தவிர, அந்த 10 மணி நேரம் எக்ஸசைஸில் நான் ஒரு 3 எக்ஸசைஸை சொல்லி உங்களுக்கு பெருசாக அது என்ன நடக்குது, இதெல்லாம் எக்ஸசைஸில் சரியாகிற நோயின்னு தெரியாமல் 20 வருஷமாக வச்சுருக்கேங்க, 10 வருஷமாக வச்சுருக்கேங்க, எனக்கு 15 வருஷமாக தலைவலிக்குதுங்க, எனக்கு 20 வருஷமாக பால்பிட்டேஷன் இருக்குங்க, எனக்கு ஒரு 30 வருஷமாக கால்வலி இருக்குங்க, இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. அது என்ன 30 வருஷம் உங்கள் வாழ்க்கையிலேயே 3 டிகேட்ஸ் வாழ்க்கையவே இழந்திருக்கீங்கன்னு அர்த்தம். 10 நாளில் சரியாக வர நோய்க்கு 30 வருஷம் இருந்திருக்கீங்க. அந்த ஒரு உண்மையை சொல்கிறதுக்கும் விடாமல் எக்ஸசைஸ் சொல்லுங்கன்னா எதுக்குன்னே தெரியாமல் எக்ஸசைஸ் சொல்லி என்ன பண்ண முடியும்? ஓகே, இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது குரூப் செஷனாக அந்த மாதிரிலாம் எடுத்து என்னால் க்யூர் பண்ண முடியும். இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் சொல்லலைன்னா திட்டுவீங்க, அதனால் பாஸ்ட்டாக எக்ஸசைஸ் சொல்லிடுறேன். தலையிலிருந்து கால் வரைக்கும், இப்போ தலையை பின்னாடி அமுத்துறது 10 வரைக்கும் விடுறது, அந்த மாதிரி பண்ணால் இந்த மசில் ஸ்ட்ரென்த் ஆகுது. ஃபேஷியல் எக்ஸசைஸ் ஃப்ரான்டாலிஸ், கொருகேட்டர், சூப்பர்சிலி, ஆர்பிகுலர் எக்ஸில் ஐக்கெல்லாம் பண்ணால் அது நல்லாகுது. ஷோல்டருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பண்ணால் ஷோல்டர் ப்ராப்ளம், இதில் நிறையா இருக்கும். நான் வேகமாக சொல்லிட்டு வரேன். மூச்சு பயிற்சி, வயிறு வரைக்கும் இழுத்து 7 கவுண்ட் வச்சுருக்கிறது, ஹோல்டு பண்ணி 7 கவுண்ட்டு, வெளியில் விடுறது 9 கவுண்ட்டு, அப்போ ரெசிடியல் வால்யூம் போகுது. இதே டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங், வயிறு வரைக்கும் இழுக்கிறது 9 கவுண்ட்டு, ஹோல்டு 9 கவுண்ட்டு, வெளியில் எக்ஸ்பிரேஷன் 7 கவுண்ட்டுனா லங் வால்யூம் அதிகமாகுது, டைடல் வால்யூம் அதிகமாகுது. இந்த மாதிரி அப்புறம் முதுகு கழுத்துக்கு இருக்கிற எக்ஸசைஸ், இடுப்புக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வலது காலை மடக்கி இடது காலை மடக்கி இடுப்பை மேலே தூக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 எகைன் 10 counts again 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. இதெல்லாம் யூரின் பிளாடர் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணோம். முட்டிக்கடியில் துண்டை வச்சு 10 வரைக்கும் அமுத்துறது விடுறது, அதெல்லாம் நீ பெயினை சரி பண்ணோம். பாதத்தை இப்படி பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி மேலே பிளான்டர் ஃப்ளெக்ஷன், ரிலாக்ஸ் டார்ஜ் ஃப்ளெக்ஷன், இதை 7 தடவை பண்ணுறப்போ கண்டிப்பாக பாதம் வலி, அப்புறம் ட்ரைகிளிசரைட்ஸ் குறையிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரி அந்த எக்ஸசைசஸ் பண்ணால் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் பண்ணால் நான் சொல்கிற 100கணக்கான ட்ரபிள்ஸ்குள்ளே எதுவாக இருந்தாலும் சரியாயிருவீங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.